ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காரைக்குடியின் மனம். இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் ஸ்டைல் பன்னீர் ரேப் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா ரிஃபைன் ஃப்ளோர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறேன். சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற வீட் ஃப்ளோர். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா பன்னீர் ரேப்க்கு வந்து நம்ம தின்னாக தேய்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா சப்பாத்தியே ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள பன்னீர் சாப்பிட்ணும் இல்லையா? ஸோ வந்து சப்பாத்தி மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க ஆயில் விட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க நல்லா. நீங்கள் செய்ய போகிற 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம பன்னீர் கட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் அளவுக்கு கட் பண்ணுறேன். இந்த பன்னீர் வந்து 300 கிராம்ஸ் பன்னீர் நான் எடுத்திருக்கேன். 300 கிராம்ஸ் பன்னீரில் வந்து நம்ம 4 சப்பாத்திக்கு ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் கட் பண்ணிவிட்டு நான் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து பன்னீரை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா வந்துட்டு பன்னீர் வந்து சாஃப்டாக வரதுக்காக. ஸோ நான் இந்த மாதிரி 2 மினிட்ஸ் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு இஞ்சி, ஒரு 4-5 கேஷ்யூஸ், அப்புறம் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கிரேவியாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சின்ன தக்காளினா ஒரு 2 போட்டுக்கலாம். பெரிய தக்காளினா ஒரு தக்காளி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கேஷ்யூஸ்லாம் நல்லா அரைஞ்சிருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வெசல் சூடு பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு இந்த மாதிரி வெசல் எடுத்திருக்கேன்னா, அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப தெறிக்கும். ஸோ அதனால நான் வந்து ஒரு சாஸ்பேன் மாதிரி ஒரு வெசல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது கொஞ்சம் தெறிக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து நான் கலருக்காக ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அந்த ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லா புளிப்பு அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. நல்லா கிண்டி விட்ருங்க. இது தண்ணி வந்து ஆட் பண்ண, இது கூட கொஞ்சம் சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்ல கலர் மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. அந்த டைமில் பன்னீர் ஆட் பண்ணி அது கூட கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்தமல்லி இலை உங்களுக்கு இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளோட பன்னீர் கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு, ட்ரை கிரேவி. இப்போ வந்து பன்னீர் ரேப்பில் சப்பாத்தியில் தூவுறதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. நீங்கள் சாட் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு வந்து நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தியை வந்து ஆயில் விட்டு நல்லா 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நார்மல் சப்பாத்தி மாதிரி தான், கொஞ்சம் தின்னாக இருக்கணும். ஆனால் இப்போ வந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து உள்ளே வந்து எப்படி ரேப் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னா. இப்போ வந்து நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சப்பாத்தி மேலே நல்லா தூவிட்டு, உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப நிறையா பிடிக்கும் அந்த டேஸ்ட் அப்படின்னா, அந்த அந்த பொடியெல்லாம் ட்ரையாக பிடிக்கும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் கிரேவி இப்படி ரேப்பில் வைக்கிற மாதிரி சுருட்டுற மாதிரி நடுவில் வைங்க, சப்பாத்திக்கு நடுவில். அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சுக்கோங்க.
லெமன் புழிஞ்சிட்டு நம்ம ரேப் பண்ண வேண்டியதான் சப்பாத்தியை. சப்பாத்தி இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் ஆர் பார்ச்மெண்ட் பேப்பர் அந்த மாதிரி பேப்பர் இருந்ததுன்னா அதை வச்சு கீழே ரேப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ரேப் பண்ணது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட பன்னீர் ரேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.